ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற ஒரு டிப்ஸும் ரெகுலராகவே நம்மளோட லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய டிப்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில கிச்சன் வேலைகளையும் எப்படி நம்ம ட்ரிக்ஸோடு செஞ்சோம் அப்படின்னா அதை டேஸ்டியாகவும் ரொம்ப சூப்பராகவும் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்து வைங்க. அப்போ தான் நான் போடுறதான வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்க்கலாம். லேடிஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் அப்படின்னே சொல்லலாம் இந்த டிப்ஸு. இப்போ இருக்கிற லேடிஸ் வந்து நிறைய பேர் ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறதுனால குங்குமம் வந்து அதிகமாக வைக்கிறதில்ல. ஆனாலும் நம்மளோட பாரம்பரிய முறையை வந்து கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து குங்குமம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி லேடிஸ்க்கு என்னாகும் அப்படின்னா, இந்த குங்குமம் வைக்கிற இடத்துல ரவுண்டாக ஒரு தழும்பு மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வைக்கிற குங்குமம் கூட சீக்கிரமாக வந்து கொட்டிடும். அதாவது நெத்தியில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருக்காது. அந்த மாதிரியான அந்த 2 பிரச்சனைகளையும் எப்படி நம்ம வந்து ஈஸியாக சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது வேஸ்லின், அதுக்கப்புறம் நிவ்யா க்ரீம் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 க்ரீமை வந்து நம்ம யூஸ் பண்ணி பொட்டு நான் வந்து வச்சு காட்டுறேன். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற குங்குமம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த சீமந்தம் அந்த மாதிரியான ஃபங்க்ஷன் அப்படிலாம் போகும்போது மஞ்சள் குங்குமம் வளையெல்லாம் வச்சு கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு குங்குமம் தான். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக பொட்டுக்காக யூஸ் பண்ணுற குங்குமம் வந்து வேறவாக இருக்கும். ஸோ இந்த குங்குமம் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எந்த குங்குமமாக இருந்தாலுமே இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது அது கலைஞ்சும் போகாது. அதே சமயத்தில் அந்த பொட்டோட மார்க்கும் வந்து நமக்கு நெத்தியில் வரவே வராது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நீங்களாக ஃபேஸ் வாஷ் பண்ணுற வரைக்குமே அந்த குங்குமம் வந்து உங்கள் நெத்தியை விட்டு போகவே போகாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நிவ்யா எடுத்திருக்கேன். உங்ககிட்ட நிவ்யா க்ரீம் வச்சுருந்தீங்கன்னா அதில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வேஸ்லின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 பொருளில் ஏதாச்சும் ஒரு பொருளாச்சும் நம்மளோட வீடுகளில் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணிங்க அப்படின்னும் போது உங்களோட நெத்தியில் இருக்கிற பொட்டு வந்து ரொம்ப நேரத்துக்கு ஸ்ட்ராங்காக அப்படியே பிடிச்சிட்டே இருக்கும். அதே சமயத்தில் அந்த மார்க்கும் உங்களுக்கு வரவே வராது. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஆல்ரெடி நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா காலையில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாங்குகிற கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலெல்லாம் கூட கொஞ்ச நேரத்தில் நமக்கு வந்து காஞ்சு போயிடும். அதை வந்து நம்ம கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கல அப்படின்னா. ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்க ஃப்ரிட்ஜில் வந்து ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தடில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு 1 வாரம் வரைக்குமே ரொம்ப சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கிளாஸில் நான் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியில் வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே, அதாவது கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எதுவாக இருந்தாலுமே அந்த வேர் வந்து நல்லா தண்ணியில் படுற மாதிரி ஒரு டம்ளரில் போட்டு நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா 1 வாரம் வரைக்குமே நீங்கள் வந்து வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நீங்கள் கொத்தமல்லியாக இருந்தாலும் சரி, கருவேப்பிலை, புதினா எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கிச்சனில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தனி மிளகாத்தூள் நான் வந்து கடையில் வாங்கிட்டு வந்தது. இந்த தனி மிளகாத்தூளை நம்ம வந்து வாங்கிட்டு வந்ததுமே ஒரு பாக்ஸில் போட்டுட்டு அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். இந்த மிளகாத்தூளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திப்பியாக சரியாக அறப்படாமல் நிறைய திப்பி வந்து அப்படியே தங்கிட்டு இருக்கும். நம்ம அப்படியே வந்து யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வயிற்று வலி, அல்சர், அது மட்டும் இல்லாமல் குடல் சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனையை வந்து கொண்டு வரதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாகவே இருக்குது. ஸோ பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி ஒரு சல்லடை யூஸ் பண்ணி, அதாவது கொஞ்சம் மிளகாத்தூள் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நான் அந்த மாதிரி சலிச்சிருக்கேன். எந்த அளவுக்கு திப்பியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதுவே வந்து குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னும் போது குழந்தைங்களுக்கெல்லாம் வயிற்றில் போயிடுச்சுன்னா ரொம்பவே பெரிய பிரச்சனை ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பொடி வகைகளை முக்கியமாக நம்ம கடையில் வாங்குறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படியும் தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு நம்ம வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அதை ப்ராப்பராக நீங்கள் இந்த மாதிரி ஜல்லடை வச்சு ஜலிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜலிச்சதுக்கு அப்புறம் கூட ஒரு தடவை மிக்சியில் போட்டு ரன் பண்ணி நல்லா பொடியாக பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்பையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சாம்பார் வைக்கும்போது எப்போவுமே நம்ம வைக்கிற சாம்பார் வந்து நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லா லேடிஸுமே வந்து விரும்புவோம். ஸோ அந்த மாதிரி சாம்பார் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி சின்னதாக ஒரு 2 தக்காளி நல்ல சிகப்பான பழமாக எடுத்திருக்கேன். எடுத்து இந்த மாதிரி மிக்சியில் வந்து நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சாம்பாருக்கு தாளித்து விட்டுடலாம். சாம்பாருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் சூடானதுமே கடுகு, வெந்தயம் வந்து சேர்த்துருக்கேன். எப்போவுமே நீங்கள் சாம்பாருக்கு வந்து தாளிக்கும் போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்காச்சும் நீங்கள் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அந்த சாம்பாரோட ஃப்ளேவரே உங்களுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ கொஞ்சமாக சீரகம் வந்து கசக்கி சேர்த்துருக்கேன்.
இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஒரு 3-4 பீஸ் வந்து காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். சாம்பாருக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக. இப்போ இது கூட வந்து சாம்பார் பொடி நான் வந்து சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு தனி மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுங்க. எப்போவுமே நம்ம மசாலாவை வந்து இந்த மாதிரி எண்ணெயில், அதாவது நம்ம சேர்க்குற மிளகாத்தூள் எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுவே சாம்பாருக்கு சூப்பரான ஒரு கலர் கொடுக்கும். இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 4 நிமிஷம் நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா அந்த தக்காளி பேஸ்ட்டு வதங்கி உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற பருப்பு, காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார் வைக்கிறதுனால மாங்காய் வந்து சேர்த்துக்க போகிறேன். சாம்பார் வந்து நல்லா கொதித்து அடுப்பை விட்டு இறக்கிறதுக்கு ஒரு 4 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாங்காயை தோலோடு வந்து சேர்த்துக்கோங்க. மாங்காய் வந்து எப்போவும் தோலோடு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் சேர்த்ததுக்கு பிறகு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பில் கொதிக்க விட்டுட்டு நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அதாவது அந்த சூட்டில், அந்த சாம்பாரோட சூட்லேயே அந்த மாங்காய் பீசஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். எப்போவுமே மாங்காய் வந்து சாம்பாருக்கு போடுறீங்கன்னா தோல் எடுக்காமல் போட்டு பாருங்கள். அதோட டேஸ்ட்டே, அதோட வாசம் வந்து தனியாகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம டிப் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்க்கலாம். எப்போவும் நம்ம கிச்சனில் ஒரே மாதிரியான இட்லி, தோசை, பூரி, பொங்கல், வடை இந்த மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம செஞ்சிட்ருப்போம். சில நேரங்களில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி சமயத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அடிக்கடி உங்கள் கிச்சனில் நீங்கள் செய்கிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவே இது வந்து மாறிடும். அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்திருக்கேன். வெறும் கோதுமை மாவு கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை தண்ணி சேர்த்து மாவை வந்து நம்ம சப்பாத்தி மாவு நம்ம பிசைவோம்ல அந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவு நீங்கள் பிசையும் போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். அதாவது ரொம்ப பிசு பிசுன்னு நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா இந்த ரெசிபி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ஹார்டாக இருக்கிற மாதிரி கூட நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் கை வைக்கும்போது எவ்வளோ ஹார்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா மட்டும்தான் இந்த ரெசிபி ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ பாருங்கள், இப்போ நான் வந்து இதை பிசைஞ்சு எடுத்துகிட்டேன். இப்போ இது ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க. இப்போவே நீங்கள் வந்து புரிஞ்சிருப்பீங்க இது என்ன ரெசிபி அப்படின்னு. நம்ம பாஸ்தாலாம் கடையில் வாங்கி ரொம்ப விருப்பமாக செஞ்சு சாப்பிடுவோம்ல, அந்த பாஸ்தாவை வீட்டில் ஹெல்த்தியாக, அதுவும் கோதுமை மாவு யூஸ் பண்ணி நம்மளே செஞ்சு கொடுக்கும்போது அதோட டேஸ்ட்டே வந்து தனியாக தான் இருக்கும். கோதுமை பாஸ்தா பொறுத்த வரைக்குமே நம்ம வீட்டில் வந்து மாவு பிசைஞ்சு அதை தேய்ச்சி அதுக்குன்னு வந்து ஷேப் கொடுத்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் கோதுமை பாஸ்தா நான் வந்து நம்மளே வந்து எப்படி டிசைனாக பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக குயிக்காக உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸை கேட்டிங்கன்னா கூட அவங்களும் செஞ்சு கொடுப்பாங்க. கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. 10 நிமிஷத்தில் எவ்வளோ மாவாக இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நல்ல பெரிய பிளேட்டாக பார்த்து நீங்கள் கட் பண்ணி போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வரணும் அப்படின்னா மாவு வந்து நல்லா ஹார்டாக பிசைஞ்சிக்கோங்க. நான் சொன்னதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து போட்டுருங்க. தண்ணியில் வந்து நான் எதுவும் உப்பெல்லாம் எதுவும் சேர்க்கலை. இப்போ பாருங்கள், இது வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நான் இதை வந்து கொதிக்க வச்சேன். இது ஒரு பக்கமாக கொதிச்சுட்டு இருக்கிற டைமில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கேரட் வந்து நல்ல பொடி பொடியாக நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் வந்து குடமிளகாய் இதெல்லாம் வந்து சேர்த்து நீங்கள் செய்யும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ரிச்சாக இருக்கும். அது நான் இன்றைக்கி வெறும் கேரட், வெங்காயம், தக்காளி இது மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், கேரட் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. இப்போ இது ஒரு ஓரமாக கொதிச்சிட்ருக்கு. ஸோ என்னென்னலாம் கட் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ உடனே நம்ம தாளித்து விட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து பாஸ்தா ரெசிபி ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 தடவை பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அதை வந்து வடிகட்டி தண்ணி இல்லாமல் எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டும் போதே உங்களுக்கு தெரியும் நல்ல உதிரி உதிரியாக இருக்குது. இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. இப்போ இது வந்து நமக்கு பாஸ்தா பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன்.
கூடவே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், அதுக்கப்புறம் கேரட்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் நான் வந்து ஒன்றாவே சேர்த்துட்டேன். பாஸ்தாவை பொறுத்த வரைக்கும் நம்ம சேர்க்குற காய்கறிகள் வந்து ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. ஸோ அதனால் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்ததுக்கப்புறமா வதக்கி விட்டுட்டு கூடவே வந்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் வந்து ஒன்று நான் சேர்த்துருக்கேன். கூடவே வந்து இந்த காய் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் வந்து வதக்கி கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே வந்து ஒரு சின்ன குட்டி தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இது 2 தான் நான் வந்து சேர்த்தேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இன்றைக்கி நான் ஷேர் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஒரு ஷேராச்சும் கொடுங்க. இப்போ நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த பாஸ்தாவை எல்லாத்தையுமே இந்த நம்ம கலந்துள்ள மசாலா அதில் வந்து கொட்டிடலாம். அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் பிளேலிஸ்ட்லையும் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்மளோட பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு சுட சுட நீங்கள் வந்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி கூட. வீட்டில் வந்து சட்டுன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது எதுவுமே இல்லை அப்படின்னு யோசிக்கும் போது டக்குன்னு வந்து இந்த கோதுமை மாவை யூஸ் பண்ணி ரொம்ப ரிச்சான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி நல்ல டிசைனாக நம்ம வீட்லேயே எப்படி பாஸ்தா, அதாவது கோதுமை மாவுலேயே டிசைன் வச்சு எப்படி பாஸ்தா ரெடி பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். அதுவும் சீக்கிரத்தில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஒரு ஷேர் கொடுங்க. தேங்க்யூ.